என்னோட நேம் செந்தில்குமார், மணப்பாறையிலேருந்து வரேன். இந்த பிஸ்னஸில் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ப்ரொமோஷன். ஆக்சுவலாக நாமக்கல் மீட்டிங்க்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். முன்னாடி நான் வந்ததில்லை. இங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அடுத்து டீம் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஷெட்யூலை பிளான் பண்ணி வந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த வெஸ்டிஜ் நிறுவனத்துக்கும் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த என்னுடைய குழு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எலக்ட்ரிஷியனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்போ இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இது எல்லாமே பண்ணி பார்த்து எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் கிடைக்கல. அப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு பழைய வேலைக்கே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் என்னுடைய நண்பர் மூலியமாக இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ எனக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இதில் இருக்கிற அலோவேரா கொலஸ்ட்ரால்னு 2 ப்ராடக்ட்டு அதை சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஒரு 5 வருஷமா இருந்த பிரச்சனை 3 மாசத்துல சரியாச்சு. அப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறமேட்டு என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன். யாருமே கேட்கல. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அப்படியே இந்த சினிமா மாதிரி ஒரே பாட்டிலேயே கோடீஸ்வரன் ஆயிடலாம், அந்த மாதிரி ஒரு வழி சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வர்றோம். உடனே பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் தான். அப்ப இந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப நடக்கும்போது என்னைய ஒருத்தர் சேர்த்துப்பாரு இல்லையா, அவர் இந்த மாதிரி மீட்டிங்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சு, எப்பா நீயும் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்லாம் சேர்த்துப்பாரு இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டேன். சார் நீங்க சொன்னீங்க, நான் நிறைய பேர்கிட்ட போய் சொன்னேன், யாருமே கேட்கல, எப்படி சார் நான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, சொல்றதுதான் இப்ப நிறைய பேர் அப்படின்னா இதெல்லாம் போய் சொல்லலாம் அவ்வளவுதானே அப்படின்னா சில பேர் நினைப்பாங்க. நம்ம போய் ஃபீல்டுல பேசும்போது சரி, நம்ம டீம்ல இருக்கிற ஆட்கள், ஆனா போய் சொல்லி பாருங்க, ஒரு சோப்பு கூட வாங்கணும். அப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்க 21 வருஷமா அந்த கம்பெனி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் எவ்வளவு நாள்ல உருவாயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் 21 இயர்ஸ்ல உருவாயிருக்கு. அப்ப இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா செஞ்சாதான் ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடைய முடியும். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்காமே நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இதை முதல்ல கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு, கூட்டிட்டு என்னை இந்த வியாபாரத்துல சேர்த்தவர். அப்ப எல்லா மீட்டிங் ட்ரைனிங்லயும் உட்காந்து இது எப்படி பேசுறாங்க, எப்படி சொல்றாங்க. நிறைய பேருக்கு இந்த சிஎன்டி மீட்டிங் கூட போர் அடிக்கும். என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்களே, அதே சப்ளிமெண்ட், அதே நோடி, அதே ஸ்பைர்னா ஒரே போரா இருக்கு. ஏன் ஒரு நிமிஷம் பேசி பாருங்க, இங்க நமக்கு டைப் அடிச்சிடும். 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறோம். அப்ப எவ்வளவு பேர் நம்ம ஹிண்ட் எழுதுறோம்னு பாருங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும், ஒவ்வொரு சிஎன்டி மீட்டிங்லையும், ஒவ்வொரு லீடர் பிரசன்டேஷன் எடுக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களை மேற்கோள் காட்டுவாங்க. எவ்வளவு பேர் நம்ம எழுதியிருக்கோம், எத்தனை தடவை பிராக்டிஸ் பண்ணோம். அப்ப இதெல்லாம் அவரு எனக்கு என்னை சேர்த்தவரு இதெல்லாம் நீ பண்ணணும் தம்பி அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் எனக்கு சொல்ல தெரியல, அவரையே கூட்டிட்டு போயிட்டேன். நீங்களே அவர் பேசுங்க அப்படின்னு. அவர் பேசுறப்ப கேட்கறாங்க, நான் பேசுறப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப விஷயத்தோட பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தரா ஜாயின் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. 206 ரூபாயில ஆரம்பிச்ச வருமானம் அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் மாத வருமானம். 7 முறை வெளிநாடு டூர் போயிட்டு வந்திருக்கேன். என்னுடைய குழுவுல ஒரு 15க்கு மேற்பட்ட நபர்களை வெளிநாடு டூர் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். ஒரு 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வேகனார் தான் இந்த வியாபாரத்தின் மூலமா வாங்கிருக்கேன். அப்ப நம்ம இந்த ஒரு சக்சஸ். இப்ப என் கூட வேலை செஞ்ச அதே பையன் அதே கம்பெனில இருக்கான். இன்னும் வந்து பஸ்ஸுக்கும் ஒரு சின்ன சின்ன காசுக்கும் கம்பெனில இந்த வவுச்சர் எழுதி கொடுப்பாங்க. பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சவங்களுக்குலாம் தெரியும். சார் கேட்டாரு, வவுச்சர் எழுதி கொடுத்து போய் அக்கௌண்ட்ஸ்ல போய் நிக்கணும். என்ன அவன் இதை 10 ரூபாய் கேள்வி கேட்பான். கேட்டு அந்த 100 ரூபாய் காசுக்கு 120 ரூபாய் கேள்வி கேட்டு அந்த 100 ரூபாய் காசு கொடுப்பான். அப்ப இந்த வாழ்க்கை இப்பயே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப போய் சொன்னேன், நான் இப்ப போய் காரெல்லாம் எடுத்துட்டு போய் காமிச்சேன். இங்க பாடுறா, உங்களதான் நான் வேலை செஞ்சேன், என் லைஃப் வந்து இப்படி மாறிடுச்சு, திருப்பி வாடா இதுல பிசினஸ் பண்ணலாம், பெருசா சம்பாதிக்கலாம். அவன் உடனே சொல்றான், உன் கூட நான் அன்னைக்கே சேர்ந்துருக்கணும், நீ இப்ப பெரிய ஆள் ஆயிட்ட, இனிமேட்டு உன் கூட சேர முடியாது அப்படின்னு. அப்ப எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் வராட்டியும் நம்ம போய்கிட்டே இருக்கணும். இந்த மனநிலை நமக்கு எப்ப இருக்கோ அப்பதான் மக்கள் நம்ம கூட சேருவாங்க. நம்ம இவர் வந்தா நான் பெரிய ஆளாயிருவேன், இவர் வந்தா நம்ம பெரிய ஆளாயிருவேன் அப்படிங்கிற மனநிலை இருக்கும் போது என்ன ஆகும், நம்மளும் அப்படியே பிரேக் ஆயிடும். அப்ப நம்ம தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். உங்களுடைய வளர்ச்சியை நீங்க காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே உங்களை நோக்கி வருவாங்க, மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா
இங்க வெற்றி அடைந்த அத்தனை நபர்களையும் நீங்க சென்சஸ் எடுத்து பாருங்க. நான் ப்ரீவியஸ் கம்பெனிகள் எல்லாம் போய் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின் டூர் போறவங்க, கார் வாங்குறவங்க கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் துபாய் டூர் போனேன் 2017. அப்ப எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கம்பெனிஸ் எல்லாம் போயிருக்கேன். பட் அந்த டூர் வந்து அவ்வளோ எக்ஸைட்டா எதுக்காகனா என் வாழ்க்கையிலையும் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபாரின் டூர் போறது, இப்போ ஃபாரின் டூர் போறது என்னோட ரிலேஷன்லாம் கேட்குறப்ப அவர் வருஷம் போவாங்க ஃபாரின் டூர் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஃபாரின் டூர்ல என்னோட மனைவியும் என்னோட பொண்ணும் வந்து துபாய் ஃபாரின் டூருக்கு போயிட்டு வந்தாங்க. அப்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கான காரணம் வந்து வெஸ்டீஜ் தான். ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கையோட அதை செயல்பட்டோம்னா கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். விஷயங்கள் தேங்க்யூ.